போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபிசிக்ஸில் 9th சயின்ஸ் இயக்கவியல் அப்படிங்கிற இயக்கம் அப்படிங்கிற பாடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, நாம் இது வரைக்கும் டிஸ்டன்ஸ், அப்புறம் வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் எல்லாமே பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். நியூட்டனின் இயக்க சமன்பாடுகள். ஸோ சின்ன வயசில் எல்லாருமே இந்த இயக்க சமன்பாடுகள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. டிஎன்பிசிக்கு அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. ஸோ அதில் u அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடக்க திசைவேகம். u அப்படிங்கிறது தொடக்க திசைவேகம். அப்புறம் v அப்படிங்கிறது இறுதி திசைவேகம். a அப்படிங்கிறது முடுக்கம் அப்படின்னா ஆக்சிலரேஷன். தொடக்க திசைவேகம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. இறுதி திசைவேகம் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி. t அப்படிங்கிறது டைம், ஆங்கிலத்தில் நேரம். ஓகே, இதை முதல்ல என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 3 இயக்க சமன்பாடு ஃபார்முலா இருக்குது. முதல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, v is equal to u plus a into t. அப்படி மெமரி பண்ணிங்க, v is equal to u plus at. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, s is equal to ut plus of at square. அப்படி மெமரி பண்ணிக்கோங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, v square is equal to u square plus 2as. ஸோ இந்த 3 ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மெமரி பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் கீழ்கண்டவற்றில் இயக்க சமன்பாடுகளில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அதே மாதிரி இதே ஃபார்முலா வேற மாதிரி மாறும். எப்படி அப்படின்னா, இதே இயக்க சமன்பாடுகள் தான். ஆனால் ஒரு பொருளை மேல் நோக்கி எரியும் பொழுது, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம் அப்படின்னா, மேல் நோக்கி எரியும் பொழுது இயக்க சமன்பாடு எப்படி மாறும். இதுவும் ஒன் வேர்டு தான், மேல் நோக்கி எரியும் பொழுது. ஓகேவா, மேல் நோக்கி எரிஞ்சோம்னா இயக்க சமன்பாடுகள் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபார்முலா தான். ஆனால் மேல் நோக்கி எரியும் பொழுது அந்த ஏ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா -g அப்படின்னு சேர்த்துக்கணும். ஸோ அப்போ v is equal to u minus gt. மேல் நோக்கி எரியும் பொழுது புவியீர்ப்பு முடுக்கம் பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி செயல்படும், அதாவது கீழ் நோக்கி செயல்படும். ஆனால் நாம் பொருளை மேல் நோக்கி எரியிறோம். ஸோ அதனால் அந்த இடத்துல என்ன போடுறோம் அப்படின்னா u minus gt. அந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன செஞ்சிடறோம், -g அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த 3 ஃபார்முலா மட்டும் படிச்சிருவோம். ஸ்கூல் புக்கில் இதை பற்றி தெளிவாக கொடுக்கல, என்ன வெறும் இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதை வெறும் வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒமிட் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்குது. பட் நாம் ஒமிட் பண்ணக்கூடாது, எல்லா ஃபார்முலாவும் எழுதிடுவோம். ஏன்னா எப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க, ஒரு பொருளை மேல் நோக்கி எரியும் பொழுது கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் இயக்க சமன்பாடுகளில் எது சரி அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, s is equal to ut minus of gt square. அந்த a இருக்கிற இடத்துல ஜஸ்ட் -g அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிட்டோம். அடுத்து மூணாவது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, v square is equal to u square minus 2gs. அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல s அப்படின்னா என்னன்னு சொல்லலை. s அப்படிங்கிறது என்னன்னா இடப்பெயர்ச்சி. s அப்படிங்கிறது என்னது, இடப்பெயர்ச்சி. ஓகேவா, அப்போ முதல்ல u அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, v என்னன்னு தெரிஞ்சிருச்சு, t தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி. ஓகே, அப்போ இது ஒரு ஃபார்முலா. இது எதுக்கும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி எரியும் பொழுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி பொருளை தடையின்றி தானே விழும் பொருள், கீழ் நோக்கி எரியலை. அதாவது 2 விஷயம் இருக்குங்க. தடையின்றி தானே விழும் பொருள் அப்படின்னா, தடையின்றி தானே விழும் பொருள். ஓகேவா, தடையின்றி தானே விழும் பொருள். அப்புறம் கீழே எரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, கீழே எரிதல். ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, தடையின்றி தானே விழும் பொருள் அப்படின்னு அர்த்தம்னா, இந்த மனுஷன் இருக்காங்க, இந்த மனுஷன் ஒரு பொருளை உயரத்துல இருந்து
எந்த ஒரு விஷயம் செயல்படுத்தாமல் அப்படி ஜஸ்ட் ட்ராப் பண்ணுறது. இந்த உயரத்தில் இருக்காரு, இவர் என்ன செய்யல அப்படின்னா எரியவே இல்லை, அந்த கையிலேருந்து வச்சிருக்கிறாரு, அதை என்ன செய்யறாரு, அந்த கையை மட்டும் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பொருள் அப்படியே கீழே வரும். இது இப்படி ஒரு பொருள் வந்து விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து தடையின்றி தானே விழும் பொருள் அப்படின்னு சொல்லுவோம். கீழே எரியிறது அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதே பொருளை இந்த மனுஷன் வந்து கீழ் நோக்கி வேகமாக கையை வச்சு என்ன செய்யறான் அப்படின்னா கீழே நோக்கி எரியிறது. அப்படி செய்யறது தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீழ் நோக்கி எரிதல் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ இந்த கீழ் நோக்கி எரிதலுக்கும் தடையின்றி தானே விழும் பொருள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. தடையின்றி தானே விழும் பொருள் அப்படின்னா ஒரு பொருளை ஜஸ்ட் என்ன செய்யறது, டிராப் பண்றது. கீழே எரியிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னா அவனை நோக்கி நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா கீழே நோக்கி எரியிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு மூன்றாவது நியூட்டனின் இயக்க சமன்பாடு ரெண்டு கண்டிஷன் பார்த்துட்டோம். பொதுவான கண்டிஷனுக்கு பார்த்துட்டோம். v is equal to u plus at, s equal to ut plus half at square, v square equal to u square plus 2at அப்படின்னு பார்த்தோம். 2as அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகே, அப்புறம் பொருளை மேல் நோக்கி எரியும் பொழுது என்னாகும் பார்த்தோம். மேல் நோக்கி எரியும் பொழுது அந்த யூக்கு பதிலாக என்னாகும், -g அப்படின்னு வரும். இப்போ என்னன்னா பொருள் தடையின்றி தானே கீழ் நோக்கி விழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஏக்கு பதிலாக +g அப்படின்னு போட்டுக்கணும். v is equal to u plus gt. அதுக்கப்புறம் s is equal, இது முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா s is equal to ut plus half gt square. ஏன் அப்படின்னா இந்த பொருள் மேலே வேற எக்ஸ்ட்ரா எந்த முடுக்கமும் செயல்படலை, தடையின்றி தானே விழுது. அப்போ தடையின்றி தானே விழும் பொழுது அந்த பொருள் மீது வெறும் புவியீர்ப்பு முடுக்கம் மட்டுமே செயல்படும். ஸோ அதனால அந்த ஏக்கு பதிலாக என்ன செயல்படுறோம் அப்படின்னா ஜி அப்படிங்கிற சேர்க்கிறோம். ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்தின் திசையும் நம்ம தடையின்றி தானே விழக்கூடிய பொருள் திசையும் ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால இந்த ஏக்கு பதிலாக +g அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சேர்த்துக்கிறோம். மூணாவது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா v square is equal to e square plus 2gs. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா என்ன செஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு 3 செட் ஆஃப் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஆனால் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள ஒரு ஃபார்முலா தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டும் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா வேடிங்ஸில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏக்கு பதிலாக +g அப்படின்னு போட்டுக்கோங்க, அதுமாதிரி ஏக்கு பதிலாக -g அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க. பட் அப்படி படிக்காதுங்க. இந்த மாதிரி இந்த 3 ஃபார்முலாவே எழுதி வச்சிருங்க. இந்த 3 ஃபார்முலாலேருந்து எப்படி கொடுத்தாலும் நீங்கள் வந்து செஞ்சிடணும். உங்களுக்கு திடீர்னு பொருளை மேல் நோக்கி எறிகிறாங்க அப்படிங்கும்போது நியூட்டன் இயக்க சமன்பாடுகள் எது சரி அப்படின்னு கேட்கலாம். அல்லது பொருளை வந்து தடையின்றி தானே விழும் பொருளுக்கு இயக்க சமன்பாடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேவா, ரைட். அதுக்கப்புறம் ஓகே நண்பர்களே, நாம் இப்போ இயக்க சமன்பாடுகள் பார்த்துட்டோம். என்ன அப்படின்னா v is equal to u plus at, ரெண்டாவது s is equal to u plus half at square, மூணாவது v square is equal to u square plus 2as. இந்த மாதிரி 3 இயக்க ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ பொருளை மேல் நோக்கி எரியும் பொழுது -g அப்படின்னு போடணும். தடையின்றி தானே விழும் பொழுது தான் a is equal to g அப்படின்னு போடணும். கீழ் நோக்கி எரியும் பொழுது ஃபார்முலா வேற. ஓகேவா, அந்த கண்டிஷன் வந்து செல்லாது. என்ன 3 கண்டிஷன் தான். ஒன்று நார்மல் கண்டிஷன் இயக்க சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டா இந்த 3 ஃபார்முலா. அதுக்கப்புறம் பொருளை மேல் நோக்கி எரியும் பொழுது, அதுக்கப்புறம் தடையின்றி தானே விழும் பொழுது. ஓகே, இப்போ நமக்கு இயக்க சமன்பாடுகள் படிச்சுட்டோம். ஆனால் இந்த சிறப்பு நிகழ்வுகள் தான் டிஎன்பிஎஸ்சியில் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, சிறப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா தடையின்றி தானே விழும் பொருளின் தொடக்க திசைவேகம் சுழி ஆகும். இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு பொருள் தடையின்றி தானே விழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து அப்படியே டிராப் பண்றது. அல்லது இந்த மாதிரி ஒரு பில்டிங்ஸ் இருக்கு, இந்த பில்டிங்ஸ் எஜ்ஜில் ஒரு பொருள் இருக்குது, திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஒரு விஷயம் செயல்படாம ஆட்டோமேட்டிக்கா விழும் பார்த்தீங்களா, அதை தான் தடையின்றி தானே விழும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த தடையின்றி தானே விழும் பொருளுக்கு தொடக்க திசைவேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கும். அப்போ ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v is equal to நம்ம தடையின்றி தானே விழும் அப்படின்னு சொன்னோம்னா u அப்படிங்கிறது 0 ஆயிருமா. ஸோ 0 பிளஸ் இந்த ஏக்கு பதிலாக என்ன போடுவோம், +g அப்படின்னு போடுவோமா. அப்போ gt. ஸோ அப்போ v is equal to gt அப்படின்னு முதல் ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்படி மெமரி பண்ணிக்க கேட்பாங்க.
தடையின்றி தானே விழும் பொருளுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். u பிளஸ் அந்த ஏக்கு பதிலாக gt அப்படின்னு போடுவோம். ஆனால் தடையின்றி தானே விழும் பொருளின் தொடக்க திசைவேகம் சுழி அப்படிங்கிறதுனால அந்த ஃபார்முலா வந்து v இஸ் ஈக்குவல் டு gt அப்படின்னு மாறுது. ஓகே, அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா பாருங்க. s இஸ் ஈக்குவல் டு, இது முதல் ஃபார்முலா. அடுத்து ரெண்டாவது ஃபார்முலா என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா s இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். ஸோ அப்போ தடையின்றி தானே விழும் பொருளுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். u பிளஸ் அந்த ஏக்கு பதிலாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஜஸ்ட் g அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துருவோம். ஸோ s இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். இப்போ என்ன அப்படின்னா தடையின்றி தானே விழும் பொருளின் தொடக்க திசைவேகம் சுழி அப்படின்னு சொல்றதுனால அந்த u இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா 0 சேர்த்துடணும். ஸோ அப்போ ரெண்டாவது ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா s இஸ் ஈக்குவல் டு ஆஃப் gt ஸ்கொயர். இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டாவது ஃபார்முலா. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அதே தடையின்றி தானே விழும் பொருள் தான். அடுத்து மூணாவது என்ன ஃபார்முலா? v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் அந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன போடும் அப்படின்னா g அப்படின்னு போடுவோம், 2gs. ஓகே, அப்போ நமக்கு u அப்படிங்கிற வேல்யூ சுழி அப்படின்னு சொல்லிட்டாங்களா தடையின்றி தானே விழும் பொருளுக்கு. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gs அல்லது 2gh, இது எல்லாமே ஒன்று தான். ஏன் இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக h போடுறாங்க அப்படின்னா பொருளை வந்து நம்ம மேல் நோக்கி எறிகிறோம். ஸோ மேல் நோக்கி எறியும் பொழுது தரைப்பகுதியிலிருந்து மேலே எறிகிற வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா h அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொருள் வந்து தரையிலிருந்து எவ்வளவு தூரம் இடப்பெயர்ச்சி அடைந்துள்ளதோ அந்த தொலைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் h அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடுவாங்க அப்படின்னா v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2gh அப்படி போட்டாலும் சரிதான். ஸோ என்ன செய்யுங்க, இந்த 3 ஃபார்முலாவும் கட்டாயம் படிச்சாகும். முதல்ல ஏக்க சமன்பாடு படிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம் பொருளை மேல் நோக்கி எறியும் பொழுது ஏக்க சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்னு படிச்சிடுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி பொருளை தடையின்றி தானே விழும்பொழுது ஏக்க சமன்பாடு எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். பட் ஆனா அப்படி மாறும் பொழுது அந்த தொடக்க திசைவேகம் சுழி அப்படிங்கறதுனால அந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி மாறும். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் கேட்பாங்க. கண்டிப்பா தடையின்றி தானே விழும் பொருள்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த 3 ஃபார்முலா கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டைரக்ட் கொஸ்டின் கிடையாது, இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின். ஸ்கூல் புக்லயும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ரஃபா கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் இதை வந்து என்ன செய்ய வாய்ப்பு இல்லை அப்படின்னா படிச்சுட்டு போக வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம படிச்சிடும் எப்படி ஏக்க சமன்பாடு படிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பொருளை மேல் நோக்கி எறியும் பொழுது என்ன கண்டிஷன் பார்த்தோம், அதே மாதிரி தடையின்றி தானே விழும் பொழுது என்ன கண்டிஷன் பார்த்துட்டு அந்த வேல்யூஸை ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 3 வேல்யூ எடுத்துட்டோம். ஸோ அப்போ அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா முதல்ல அந்த 3 ஃபார்முலா, அதுக்கப்புறம் இந்த 3 ஃபார்முலையும் கட்டாயம் படிங்க. கண்டிப்பாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பர்களே, முதல் சிறப்பு நிகழ்வு பார்த்துட்டோம், சுழி அப்படின்னு வந்துச்சு. ஸோ அந்த சுழியிலிருந்து ஃபார்முலா 3 ஃபார்முலா டெரைவ் பண்ண அதையும் பார்த்துட்டோம். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சிறப்பு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறிகிறோம். ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறியும் பொழுது பொருளின் திசைவேகம் படிப்படியாக குறைந்து பெரும உயரத்தை அடைந்த நிலையில் திசைவேகத்தின் மதிப்பு சுழி மதிப்பை பெறுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்ல கேட்ட ஒன்று விடுது. அப்புறம் அப்பொருளின் முடுக்கம் புயிர்ப்பு முடுக்கத்துக்கு சமம், இதுவும் டிஎன்பிஎஸ்ல கேட்டாங்க. 2 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. இந்த 3 சிறப்பு நிகழ்வுகளும் டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. கேட்ட கொஸ்டின். ஸோ மறுபடியும் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, அப்போ இதுக்கான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ ஒரு பொருள் இதான் தரை அப்படின்னா இதான் தரை. தரையிலேருந்து என்ன செய்யறோம், அந்த பொருளை மேல் நோக்கி எறிகிறோம், செங்குத்தா மேல் நோக்கி எறிகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பொருளை மேல் நோக்கி எறியும் போது முதல்ல அந்த பொருள் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் கீழ் நோக்கி வரும். அப்போ இந்த பொருள் பெரும உயரம் எங்கே அடையுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பெரும உயரத்தை அடையுது. பெரும உயரம் அப்படிங்கிறது மேக்சிமம் ஹைட். ஸோ அப்போ இந்த பொருள் போகிற அந்த பெரும உயரத்தில் அதோட திசைவேகம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழி. திசைவேகம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழி. திசைவேகம் இஸ் ஈக்குவல் டு சுழி. அதுக்கப்புறம் முடுக்கம் இருக்கு பார்த்தீங்களா, முடுக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியா இருக்கும். இந்த ஜி அப்படிங்கிறது என்னன்னா புவியீர்ப்பு முடுக்கம். ஸோ இந்த 2ஐயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புவியீர்ப்பு முடுக்கம் முதல்ல என்னது, ஒரு பொருளை செங்குத்தாக மேல் நோக்கி எறியும் பொழுது அதன் திசைவேகம் எப்படி இருக்கும்
அந்த பெரும உயரத்தில், அதான் முக்கியம், அந்த பெரும உயரத்தில் சுழியா இருக்கும். ரெண்டாவது அந்த பெரும உயரத்தில் அதனுடைய முடுக்கம் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கிடணும், நோட் பண்ணி வச்சுக்கிடணும். கட்டாயம் இதுல இருந்து கொஸ்டின் இருக்குது. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன் வேர்டு. ஆனால் நிறைய பேர் இதை படிச்சுட்டு போக மாட்டாங்க, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இருப்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த ஒன் வேர்டு. ஸோ நம்ம அப்போ இந்த செஷனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இயக்க சமன்பாடு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பொருளை மேல் நோக்கி எரியும் பொழுது இயக்க சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் தடையின்றி தானே விழும் பொழுது பொருளின் இயக்க சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துருக்கோம். எப்படி மாறுது, தடையின்றி தானே விழும் பொழுது பொருளின் தொடக்க திசைவேகம் சுழியாயிரும். ஸோ அதுலேருந்து நம்ம 3 ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்து அந்த கண்டிஷன் முதல் கண்டிஷன் முடிஞ்சது. ரெண்டாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, பொருளை மேல் நோக்கி எறிகிறோம், மேல் நோக்கி செங்குத்தா எறிகிறோம். ஸோ அப்போ மேல் நோக்கி செங்குத்தா எறியும் பொழுது அந்த பொருள் அடைகின்ற பெரும உயரத்தில் அதன் திசைவேகம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ பெரும உயரத்தில் அதன் திசைவேகம் சுழி, அந்த திசைவேகத்தினுடைய வேலி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுழி, அதனுடைய முடுக்கத்தோட வேலி என்னன்னு கேட்பாங்க. ஸோ முடுக்கத்தின் வேலி என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம் A = G. ஸோ அப்போ அந்த 2 ஒன் வேர்டு என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கலீலியோ கூற்று நடத்தியிருக்கிறோம். பட் இதுலேயே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதே கூற்று தான் சொல்லியிருக்காங்க. ஒரு இரும்பு இருக்குது, ஒரு இறகு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஒரு வெற்றிடத்தில் நம்ம சேமாக எரிஞ்சோம் அப்படின்னா பொருள் என்ன செய்யறோம், இரும்பு இருக்குது, இறகு இருக்குது. இந்த ரெண்டுமே வெவ்வேறு நிறைகளை கொண்டது. ஓகேவா, ரெண்டுமே வெவ்வேறு நிறைகள் கொண்டது. இந்த வெவ்வேறு நிறைகள் கொண்ட 2 பொருளை வெற்றிடத்துல சேம் உயரத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கீழே விடுறோம். சேம் உயரத்துல இருந்து டிராப் பண்றோம். அப்ப சேம் உயரத்துல இருந்து விடும் பொழுது இந்த 2 பொருளும் சமமாக கீழே விடும். ஸோ அப்போ வெற்றிடத்தில் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறையுடைய 2 பொருட்களை, வெவ்வேறு நிறையுடைய 2 பொருட்களை, 2 பொருட்களை வேண்டாம், 2 பொருட்கள் கீழ்நோக்கி விழும் பொழுது இரண்டும் சமமாக விழும். அது பொருளின் நிறையை சார்ந்தது அல்ல. அவ்வளவுதான், அந்த நிறைய சார்ந்தது கிடையாது. வெற்றிடத்துல 2 பொருளை ஒரு உயரத்துல இருந்து கீழே போட்டோம் அப்படின்னா 2 பொருளும் சமமா கீழே வந்து விழும். இது நம்ம ஆல்ரெடி கலீலியோ கூற்றுலையும் பார்த்துருக்கிறோம். ஸோ இதுல என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நாம கிளியரா இயக்க சமன்பாடுகள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இயக்க சமன்பாடுகள் இருந்து மேல் நோக்கி பொருளை எரியும் பொழுது அந்த இயக்க சமன்பாடு எப்படி மாறுது அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் தடையின்றி தானே விழும் பொருளுக்கு இயக்க சமன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை மேல் நோக்கி நம்ம செங்குத்தை எறியும் பொழுது அது பெரும உயரத்தில் அதனுடைய திசைவேகம் எவ்வளவு, முடுக்கம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் வெற்றிடத்தில் ஒரு 2 வெவ்வேறு நிறையுடைய பொருட்களை மேலிருந்து கீழே நம்ம உல செய்கிறோம் அப்படின்னா அந்த 2 பொருளும் சம நேரத்தில் சரியாக ஒரே நேரத்தில் 2மே விழும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ வெற்றிடத்தில் ஒரு பொருள் வந்து கீழே விழுது அப்படின்னா அது வந்து நிறைய சார்ந்ததல்ல. அந்த நிறைய சார்ந்ததல்ங்கிறத நோட் பண்ணிச்சுங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் நிறைய சார்ந்தது அல்ல அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. தடையின்றி தானே விழும் பொருள் கீழே விழும் பொழுது அது நிறைய சார்ந்ததல்ல, அதுதான் முக்கியம். ஓகே, ஸோ அந்த லைனை அவனை எழுதிடுவா. ஓகே நண்பர்கள், அடுத்து இந்த 2 லைனையும் பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க, இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்போ முதல் ரெண்டாவது இதை சொல்லிட்டேன். வெற்றிடத்தில் 2 வெவ்வேறு நிறையோட பொருளை நம்ம கீழே விழுவிக்கும் பொழுது 2மே சம நேரத்தில் வந்தடையும், இது உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தடையின்றி தானே விழும் பொருளின் திசைவேகம் அப்பொருளின் நிறைய சார்ந்ததல்ல, இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பொருள் 2 பொருள் இருக்குதுன்னு வைங்களேன். இங்கே ஒரு உயரம் இருக்குது, இது ஒரு கட்டடம், 2 கட்டடம் இருக்குது. இந்த 2 கட்டடத்துல இருந்து முதல் பந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு பந்து, இன்னொன்று வந்து சும்மா ஒரு பேப்பர் பந்து. 2 பந்து இருக்குது. இந்த 2 பந்தும் எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லாமல் தானாக கீழே விழுது. அப்போ இந்த 2 பொருளினுடைய
திசைவேகத்தை நோட் பண்ணுறோம். அப்போ எதனுடைய திசைவேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நோட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கண்டிப்பாக இரும்போட திசைவேகம் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடையாது. ரெண்டு பொருளின் திசைவேகம் சமமாக இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தடையின்றி தானே விழும் பொருளுக்கு அதனுடைய திசைவேகம் வந்து நிறைய சார்ந்தது அல்ல அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ இரும்பு தான் அதிக நிறைவுடையதாக இருக்குது, அதனால் இரும்பு தான் முதல்ல கீழே விழும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. ரெண்டுமே வந்து சம நேரத்தில் வந்தடையும். அதே மாதிரி திசைவேகம் பார்த்தீங்கன்னா இரண்டு பொருட்களின் திசைவேகம் சமமாக தான் இருக்கும். அதிக நிறைவுடைய பொருளுக்கு திசைவேகம் அதிகமாகவும் குறை நிறைவுடைய பொருட்களுக்கு திசைவேகம் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தவறு. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வீடியோ நம்ம இதோட நிறுத்திக்கலாம்.